ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சொன்னேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு எப்படி இருக்கிறேன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் ஆயில் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரெண்டு போட்டு தாளிச்சிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் சேர்த்துக்குவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. எப்போவுமே வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நல்லா ரா ஸ்மெல் நல்லாவே வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 வெங்காயம் பல்ஸ் அடித்து வச்சுருக்கேன். அதாவது அரையாமையும் வச்சுருக்கேன். அதுதான் பல்ஸ் அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு இந்த அளவு சொல்கிறேன். 1/2 கிலோ அளவு கறிக்கு இந்த மாதிரி 2 வெங்காயம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் 2 இல்லைனா 3 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 தக்காளி அரைச்சி சேர்த்துக்கோங்க. அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு போட்டு வதக்கிக்கோங்க. கல்லுப்பு போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமே வதக்கிடும். நல்லா பச்சை வாசனையும் நல்லா வரும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கணும். வதங்கும் போது மூடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 கிலோ அளவுக்கு கறி எடுத்திருக்கேன். இப்போ கறியும் போட்டு நல்லா நான் வதக்கி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கறியை நல்லா நம்ம வதக்குறதுலே கறி எப்போவுமே பாதி வேகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். கொத்தமல்லி போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும். இப்போ நம்ம சைடில் காய் வேக வச்சுக்கலாம். நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நம்ம சூப்லேயும் நம்ம கறியிலையும் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் இதுலேயும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுருக்கோங்க. இது அப்படியே சூப்பாக தான் வரும். நம்ம 4லேருந்து 5 விசில் விட்டு இப்போ எடுத்துக்கலாம். கறி எனக்கு வந்து இளங்கறியாக தான் இருக்கனால நான் 3லேருந்து 4 விசில் விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் 5 விசில் விட்டுக்கோங்க. இந்த சைடில் காயும் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம குக்கரில் விசில் விட்டுடலாம். மூடி போட்டுடலாம். 3 விசில் வரட்டும். அந்த சைட் 3 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் சூப் மாதிரி இருக்கும். இந்த சூப் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போ அந்த மாதிரி மட்டன் குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி சூப் கொஞ்சமாக நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா அந்த கறி சூப் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாம். இதுதான் சூப்பாகவும் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே ஹெல்தி நம்மளுக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா காய், அந்த காய் தண்ணியை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் அரைச்சிருக்கேன். தேங்காயில் எந்த ஒரு மசாலாவும் நான் சேர்க்கலை. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா கொதிக்கும் போது நீங்கள் எப்போவுமே கிண்டக்கூடாது குழம்ப, ஏன்னா தனித்தனியாக வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மட்டன் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.